வணங்கான். இந்த படம் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் கதை இதுதாங்க. கன்னியாகுமரியில் சுனாமி வந்ததால் அருண் விஜயோட அம்மா அப்பா இறந்து போயிடுவாங்க. அதே போல் அங்கே ஒரு சின்ன பொண்ணு அப்பா அம்மாவை இழந்து தனியாக இருக்கும். இதை பார்த்த அருண் விஜய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் தங்கச்சியாக வளர்த்துட்டு வருவார். தங்கச்சி மேலே அளவு கடந்த பாசம் வச்சு அவளுக்காகவே வாழ்ந்துட்டு வருவார். கதாநாயகி டூரிஸ்ட் கைடாக கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைன்னு ஃபாரினருக்கு சுற்றி காட்டிட்டு இருப்பாங்க. கதாநாயகி அருண் விஜயை லவ் பண்ணுவாங்க. ஆனால் அருண் விஜய் கதாநாயகியை லவ் பண்ணவே மாட்டார். ஒரு நாள் ரவுடியை அருண் விஜய் அடிக்க அது போலீஸ் ஸ்டேஷனில் கேஸாக மாறி கோர்ட்டு வரைக்கும் போக, அப்போ தான் அருண் விஜய்க்கு காது கேட்காது, வாய் பேச முடியாதுன்னு நமக்கே தெரியும். அது ஒரு பொய் கேஸுன்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இதனால் கதாநாயகி இப்படியே போனால் போலீஸ் ஸ்டேஷனு, சண்டை, கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டி வரும். அருண் விஜய்க்கு வேலை இல்லாததால் தானே இப்படி சண்டை போடுறான். அதனால் அருண் விஜயை காப்பகத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டுடுவாங்க. காப்பகத்தில் இருக்கிற குழந்தைகள், பெண்களை பொறுப்போடு பார்த்துக்குவார் அருண் விஜய். கதாநாயகி மற்றும் அருண் விஜயோட தங்கச்சி எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் காப்பகத்தில் பெண்கள் குளிக்கும்போது காப்பகத்தில் இருக்கிற 3 வேலையாள் அந்த பெண்ணுக்கே தெரியாமல் குளிக்கிறத எட்டி பார்த்துருவாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு சொல்லுவா, நாம் குளிக்கிறத யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, எல்லோரும் சீக்கிரமாக வாங்க வெளியே போகலாமுன்னு அந்த பாத்ரூமை விட்டு வெளியே போவாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் குளிக்கிறத வேடிக்கை பார்த்த ஆளை பாத்ரூம்குள்ளேயே வச்சு பூட்டிடுவாங்க. அங்கே அருண் விஜய் யதார்த்தமாக வருவார். அப்போ அவர்கிட்ட நடந்ததையெல்லாம் அந்த பெண்கள் சொல்லிடுவாங்க. அருண் விஜயும் அந்த பூட்டிய பாத்ரூம் திறந்து பார்ப்பார். அதில் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரில் 2 பேரை அடித்தே கொன்று போட்டுருவார். ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு போயிடுவான். இப்போ இந்த கொலையை பண்ணினவனை போலீஸ் தேட அருண் விஜய் தானாகவே சரண்டர் ஆகிடுவார். நான் தான் இந்த கொலையை பண்ணினேன்னு சொல்ல அருண் விஜயை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அருண் விஜயோட வழக்கறிஞர் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, மனநலம் குன்றியவர்னு சொல்லி பெயில் வாங்கி கூட்டிகிட்டு வந்துடுவார். இந்த கேஸை சமுத்திரக்கனி விசாரித்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடுவார். அதுக்குள்ளேயே அருண் விஜய் தப்பிச்சு போன ஒருத்தனையும் கொன்னுடுவார். மீண்டும் அருண் விஜயை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இந்த கேஸை விசாரித்த சமுத்திரக்கனி பெண்களை நிர்வாணமாக பார்த்ததால தான் அருண் விஜய் அந்த 3 பேரையும் கொன்னான். அதனால அவன் மேலே தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு மனநலம் குன்றியவன்னு சொல்லி அந்த கேஸிலிருந்து வெளியேற நீதிபதியும் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணி அருண் விஜயை விடுதலை பண்ணிடுவார். தன்னுடைய அண்ணன் தூக்கு தண்டனை கிடைச்சிரும்னு நினச்சி பாசமாக வளர்த்த தங்கச்சி கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவா. இந்த படத்தில் இருந்து பெண்கள் கிட்ட 3 பேர் தப்பாக நடந்துக்கிட்டதால ஒரு மனநோயாளி அந்த 3 பேரையும் கொன்னது சரிதான்னு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த தீர்ப்பு சரியா இல்லை தவறான சொல்லுங்க மக்களே. இந்த படத்தில் அருண் விஜய் கதாநாயகி மற்றும் அருண் விஜய்க்கு தங்கச்சியாக நடித்த பொண்ணு எல்லோருமே ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி.